இயேசு கிறிஸ்துவின் உடன்பற்றாளர்களே, சீர்திருத்தத்தை நினைவு கூறும் விதமாக இந்த ஆண்டு போலூர் குருசேகரத்துக்குள்ள சிறுவர்கள், இளையோர் இறைபணி, வாலிபர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் என்று அனைத்து திருப்பணித்துறைகளுக்கும் நிகழ்ச்சிகளை நமக்கு வழங்கியிருக்கிறோம். இது 2 நிமிட வீடியோ பதிவாக அது வழங்கப்பட வேண்டும். எனவே ஒரு சில வந்திருக்கிற வீடியோக்களை நான் இதனோடு இணைத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்னும் ஓரிரு தினங்களிலே நீங்கள் அதை பதிவு செய்து அனுப்புவீர்கள் என்றால் அதை நாம் சீர்திருத்த நிகழ்வாக நாம் அதை யூடியூப் வழியாக பகிரலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கருத்தியல் பகிர்வு 2 நிமிடங்கள். ஜூனியர் மினிஸ்ட்ரிக்கு திருமறையினுடைய மனப்பாட வசனங்களை பகிரும்படியாக வீடியோவில் அவர்கள் பகிர்வார்கள். என்றால் ஜூனியர் மினிஸ்ட்ரி என்பது நம்முடைய பள்ளிகளில் நடத்தப்படுகிற பிற நம்பிக்கை உடைய மாணவர்கள் அதில் பங்கு பெறுகிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் இசைக்கருவிகள் வழியாக சீர்திருத்த இசையினை 2 நிமிடத்தில் பகிர்வார்கள். பெண்கள் மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சீர்திருத்தவாதிகள், ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய கொட்டேஷன்ஸோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கையோ அவர்கள் 2 நிமிடத்தில் வீடியோவில் பகிர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவர் வேண்டுமானாலும் இந்த நிகழ்வில் பங்கு பெறலாம். உங்கள் வீடியோ 2 தினங்களில் என்னை வந்து சேரும் என்றால் அதை யூடியூப்லேயே நாம் பகிர்ந்து கொள்வோம். Black rose. Jesus, like the rose. Red hot. Jesus, peace. Red forest. White rose. We are peace. You black gold. I am Andrea Jaslyn, granddaughter of Mr. D. Daniel Thomas. 10 கட்டளைகள். முதலாம் கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2ஆம் கட்டளை, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். 3ஆம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4ஆம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5ஆம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. 6ஆம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7ஆம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8ஆம் கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9ஆம் கட்டளை, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10ஆம் கட்டளை, பிறனுக்குள் யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக என்றார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 17 முடிய. Thank you. I am Alvina Janice, granddaughter of Mr. D. Daniel Thomas. நீ உனக்கு சொந்தமல்லவை சாங். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலர் கிறிஸ்தினாதற்கே சொந்தம். நீ உனக்கு
உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியது பாரே. வலிய பரிசத்தான் கொண்டாரே, மான மகிமை உனக்கு தாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கையாகிலும் மறைந்து திரிவாயோ. சந்தனமுனதினய காயம் சாமி கிறிஸ்தினுடைய தல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. அனைவருக்கும் வணக்கம். மார்ட்டின் லூத்தரின் சீர்திருத்த திருநாளை அனுசரிக்கும் இந்நாட்களில் அவரின் வழி பணியாற்றிய சீர்திருத்தவாதிகளில் மிகவும் முக்கியமானவராகவும் மார்ட்டின் லூத்தரின் மனைவியாகவும் வாழ்ந்து மறைந்த கேத்ரின் வான்புராவின் வாழ்க்கை, சேவைகள், விட்டுப்போன வழித்தடங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவர் 1499 ஜெர்மனியில் பிறந்தார். சிறு வயதிலேயே சன்னியாசியாக குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் மார்ட்டின் லூத்தரின் சீர்திருத்த கருத்துக்கள் அவரை வெகுவாக கவர்ந்ததால் சிலருடன் குருகுலத்திலிருந்து தப்பி சென்றார். பின்னர் குருகுல வாழ்க்கையை விட்டு வெளியேறிய இவருக்கு சமூகத்தில் இடம் கண்டுபிடிக்க மார்ட்டின் லூத்தர் உதவினார். இவர்களின் திருமணம் 1525 நடந்தது. இவர் வீடு, விவசாயம் போன்றவைகளை மேற்பார்வை செய்து வந்தார். புலம்பெயர்ந்தவர்களுக்கு இடம் கொடுத்தார், அவர்களை ஆதரித்தார். குடும்ப வாழ்க்கையிலும் முக்கிய பங்காற்றினார். மார்ட்டின் லூத்தரின் கடின வேலையை தொடர அவருக்கு உறுதுணையாக இருந்தார். கேத்ரின் மார்ட்டின் லூத்தர் குடும்பம் வறுமையிலும் சோர்ந்து போகாமல் உண்மையாக இருந்து சீர்திருத்த இயக்கம் பயனளிக்க இவர் உதவியாக இருந்தார். பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடலின் வரிகளுக்கு ஏற்ப பயந்து பணிந்து உழைத்து பாக்கியவான்களாக வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். சிலுவை போர் புண்ணிய தலங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இடையே நடக்கும் தொடர்ச்சியான மத போர்கள் சிலுவை போர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 1096 to 1291 வரை 8 பெரிய சிலுவை போர் பயணங்கள் மத்திய கிழக்கு நிலத்தில் நடந்தன. சோதரம் கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவர்களே. ஜே. ஜெஃப்ரி ஜோர்ஜான். ரோஜா லூத்தர் ரோஜா அல்லது லூத்தர் முத்திரை 1530 ஆண்டில் ஜான் ஃப்ரெடரிக்கின் உதவியால் மார்ட்டின் லூத்தருக்கு வடிவமைக்கப்பட்ட முத்திரை ஆகும். லூத்தரின் ரோஜா கருப்பு நிற சிலுவை, நீதியின் வாழ்க்கை, சிவப்பு நிற இதயம், நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆறுதல், அமைதி, வெள்ளை நிற ரோஜா, பரலோக
தூதர்களின் நிறம் நீலம், பரலோகம், மஞ்சள், பரலோக சந்தோஷம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ இறையியலில் ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து ஆகியவை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட 2 சடங்குகள் ஆகும். ஞானஸ்நானம் என்பது ஆன்மீக மறுபிறப்பை குறிக்கிறது. ஞானஸ்நான முறைகள் முழுகுதல், தெளித்தல் அல்லது ஊற்றுதல். ஞானஸ்நானம் குழந்தையை திருச்சபையோடு இணைக்கின்றன. திருவிருந்து மனித குலத்தின் மீட்பிற்காக வழங்கப்பட்ட கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் குறிக்கிறது. திருவிருந்து பெறுவதன் நோக்கம் கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருடன் ஒன்றிணைவதே ஆகும். ஆகவே ஞானஸ்நானமும் திருவிருந்தும் விசுவாசிகளை கிறிஸ்துவுடன் இணைக்கின்றன. பாவமன்னிப்பு சீட்டு 1517 ஜான் டென்சல் என்பவர் போப் 10ஆம் ஆண்டு லியோவின் ஆணையின் போரில் புனித பீட்டர் ஆலயத்தை கட்டுவதற்கான பாவமன்னிப்பு சீட்டை விற்பபோது அதை மார்ட்டின் லூதர் கடுமையாக எதிர்த்தார். கடவுள் மட்டுமே பாவங்களை மன்னிப்பவர். போப்பிற்கு மன்னிப்பளிக்கும் செல்வாக்கு இல்லை என்றும் எந்த இடைத்தரகரும் இன்றி எவரும் பாவ மன்னிப்பு பெறலாம் என்று மார்ட்டின் லூதர் குரல் எழுப்பினார். 1517ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் விட்டன்பர்க் தேவ ஆலயத்தின் நுழைவாயில் முன் கதவுகள் திறக்க காத்திருந்தனர். லூத்தர் கூட்டத்தில் நுழைந்து ஒரு துண்டு பிரதியை எடுத்து அதை தேவ ஆலயத்தின் கதவுகளில் ஆணியடித்தார். அந்த துண்டு பிரதி லத்தீன் மொழியில் எழுதியிருந்ததால் அநேகரால் வாசிக்கப்பட முடியவில்லை. ஒரு ஜெர்மன் மாணவன் அதை மொழிபெயர்த்து அச்சிட கொடுத்தான். ஜஸ்டஸ் ஜோத்தம் 95 நியாயங்கள். விசுவாசம் மற்றும் தெய்வீக அருளால் மட்டுமே ரட்சிப்பை அடைய முடியும் என்ற எண்ணத்திற்கு உறுதியளித்தார் லுத்தர். பாவ மன்னிப்புகளை விற்கும் ஊழல் பழக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். அவரின் விசுவாசத்திற்கான கேள்விகள் மற்றும் முன்மொழிவுகளின் பட்டியல் 95 ஆய்வறிக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் நகலை விட்டன்பர்க் கோட்டையில் தேவாலயத்தில் வாசலில் ஆணியடித்தார் லுத்தர். பிற்காலத்தில் இந்த 95 நியாயங்களே சீர்திருத்தத்தின் அடித்தளமாக மாறியது. நன்றி. ஸ்தோத்திரம். லுத்தரின் ரோஜா. லுத்தர் ரோஜா 1530ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூத்தர் அவரது இறையியல் மற்றும் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை பிரதிநிதித்துவம் படுத்த முத்திரையாக வடிவமைக்கப்பட்டது. பெரும்பாலும் லுத்தரன் தேவாலயங்கள் மற்றும் அமைப்புகளால் பயன்படுத்தப்படுகிறது. லுத்தர் ரோஜா என்பது ஒரு பகட்டான ரோஜா. அதன் மையத்தில் ஒரு கருப்பு சிலுவை, ஒரு வெள்ளை வளையம் அதை சூழ்ந்திருக்கும். பின்னர் ஒரு சிவப்பு மோதிரம். இதில் கருப்பு சிலுவை கிறிஸ்துவின் சிலுவையையும் கிறிஸ்துவ வாழ்வின் பாடுகளையும் குறிப்பிடுகிறது. வெள்ளை வளையம் கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலம் வரும் சுத்திகரிப்பு மற்றும் நீதிமானாக்குதலை குறிக்கிறது. சிவப்பு மோதிரம் கிறிஸ்துவ வாழ்க்கையின் தியாகியின் இரத்தத்தின் பிரதிபலிக்கிறது. புனித அகிலா தெரசாவாகியன்னா ஒரு சீர்திருத்தவாதி. நான் எப்படி சீர்திருத்தவாதியாக மாறினேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன். நான் ஸ்பெயின் தேசத்தில் அகிலா என்ற நகரில் 1515ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிறந்தேன். என்னுடைய 14ஆம் வயதில் நான் என்னுடைய தாயாரை இழந்தேன். அதன் பிறகு அன்னை மரியாதையே நான் தாயாக கொண்டேன். நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னுடைய தாயார் எனக்கு புனிதர்களை பற்றியும் மறை நூலில் உள்ள வருவர்கள் பற்றியும் கதையாக கூறுவார்கள். அவைகளே என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய புனித வாழ்க்கைக்கு வழிவகுத்தது. என்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு நான் புனித வாழ்க்கையை வாழ விரும்பினேன். அப்பொழுது மறை நூல்களை விரும்பி நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது மத்திய 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள வசனமான அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்படும் சிலர் என்ற வார்த்தை என்னை தொட்டது. ஒரு நாள் நான் தூங்கும் பொழுது என் கனவில் தங்க நிற அம்பு ஒன்று
என்னுடைய இதயத்தை பிடித்து சென்றது. அதன் பிறகு என்னுடைய உள்ளத்திலிருந்து ஆன்மீகத்தில் புறப்பட்டது. பிறகு என்னுடைய 20வது வயதில் என்னுடைய தகப்பனாருடைய அன்பனை பெற்று நான் கார்மல் சபையில் துறவியாக சேர்ந்தேன். நான் பெண் துறவியாக சேர்ந்து அதில் பயிற்சி பெற்று அதில் நான் பிறகு அதற்கு தலைமைத்துவம் தாங்கும் பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த காலகட்டத்தில் துறவினுடைய வாழ்க்கை நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அங்கு ஜெப வாழ்வு இல்லை, புறக்கணிக்கப்பட்டிருந்தது, சீர்குலைந்திருந்தது. 4 சுவர்களுக்கும் மத்தியில் மந்திரம் சொல்லும் எந்திரங்களாக இந்த துறவிகள் நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை. அந்த நேரம் ஜெப வாழ்வு குறைவு இருந்தது. எனவே கார்மல் சபையில் இருந்த ஊழல்களை களைந்து புனிதப்படுத்தி அதை சீர்திருத்த விரும்பினேன். அந்த காலகட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருந்தது, புறக்கணிக்கப்பட்டிருந்தது. நான் ஒரு பெண் துறவியாக தனியாக நின்று பெண்களின் உரிமைக்காகவும் மாண்புக்காகவும் குரல் கொடுத்தேன். அதுவே சிறந்த ஆன்மீக சுதந்திரம் என கூறினேன். 1560ஆம் ஆண்டில் சியனியா கேத்தரினோடு இணைந்து பல நூல்களை எழுதி முதல் பெண் மறை வல்லுநராக நிறுத்தப்பட்டேன். நான் எழுதிய நூல்கள் ஸ்பெயின் தேசத்தில் உள்ள நூலகங்களில் இன்றளவும் இலக்கிய கடவுளக புத்தகங்களில் முக்கியமாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1568ஆம் ஆண்டில் கார்மேல் ஆண்கள் சீர்திருத்த இல்லங்களை 17 இடங்களிலும் 15 ஆசிரமங்களையும் 32 கார்மேல் துறவர இல்லங்களையும் மடங்களையும் உருவாக்கினேன். சிதைந்து போன துறவர மடங்களில் வெளியாட்களை தொடர்பை துண்டித்தல், அரசியல் விவாதங்கள், அரட்டைகள் இவற்றை தடுத்தல் போன்றவற்றை கொண்டு வந்து ஒழுக்கம், தலைமைக்கு கீழ்ப்படிதல், பணியோடு நடத்தல், பாவத்தை விட்டு விலகுதல், மறைநூலை படித்தல், பல நூல்களை எழுதுதல், ஜெப வாழ்வு, தவ வாழ்வு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் போன்றவற்றால் அந்த கார்மேல் சபையை சீர்குலைத்து மறுமலர்ச்சி அடைய செய்தேன். பிறகு 1582ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் நாள் என்னுடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு ஒப்படைத்தேன். இன்றும் என்னுடைய செயல்களுக்காக சீர்திருத்த வீராங்கனையாக கருதப்பட்டு நான் போற்றப்படுகிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஸ்தோத்திரம். சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான கேத்தரின் சில் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கேத்தரின் சில் 15வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்துவ ஆய்வாளர். அவரது வாழ்க்கை மற்றும் பணிகள் மிக்க முக்கியத்துவம் வாய்ந்தவை. கேத்தரின் சில் 15வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு கிறிஸ்தவ மன்னனின் மகளாக பிறந்தார். அவரது வாழ்க்கை மற்றும் பணிகள் அந்த காலத்தின் கிறிஸ்தவ சமயத்தை பாதித்தது. இவர் அற்புதமான அறிவாளியாக தனது நாடு மற்றும் மக்களின் நன்மைக்காக பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்தார். இவர் தனது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் ஆன்மீகம் மற்றும் அறம் ஆகியவற்றை உணர்ந்தார். இவர் தனது வழிகாட்டுதலால் மக்கள் தேவனுக்கு அருகிலும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கே அடியொட்டி வாழ வேண்டும் என்பதற்கு முயற்சித்தார். கல்வி, சமூகம் மற்றும் ஆவித்திறன் ஆகியவற்றில் மனிதர்களுக்கு முக்கியமான பாடங்களை அளித்தார். அவரது கருத்துக்கள் பலர் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாக இருந்தன. கேத்தரின் சில் தனது காலத்திற்கேற்ப இனத்தின் ஒருங்கிணைப்பிற்கு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தார். அவரது வாழும் பணிகளும் இன்றைக்கும் மக்களின் மனங்களில் நிறைந்திருக்கிறது. நன்றி. கிருபைகள் மட்டுமே, கடவுளின் மகிமை மட்டுமே. மனித இருப்பின் இறுதி குறிக்கோள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் தூதனின் இறையிலும் சூழலில் கிருபையால் மட்டுமே என்பது. ரட்சிப்பு என்பது மனித முயற்சியால் சம்பாதிக்கவோ அல்லது அடையவோ கூடிய ஒன்று அல்ல. மாறாக அது கடவுளின் தகுதியற்ற தயவின் பரிசு. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் விசுவாசத்தை வைப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
கத்தோலிக்க திருச்சபையின் தவறான கொள்கைகளை எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் 95 நியாயங்களை எழுதி அக்டோபர் 31, 1517 வருடம் அனைத்து புனிதர்களின் நினைவுச் சின்னங்களைக் காண தேவாலயத்திற்கு வருபவர்கள் அனைவரும் பார்க்கும்படி விட்டன்பெர்க் தேவாலயத்தின் வாசலில் பொருத்தினார். இந்த அக்டோபர் 31 சீர்திருத்த திருநாள் என அழைக்கப்படுகிறது. இந்த 95 நியாயங்களில் கூறப்பட்டுள்ளவற்றில் சில: பாவமன்னிச்சதுக்கு மன்னிப்பு கிடையாது. பாவமன்னிப்பு சீட்டு பதம் வாங்கி தச்சு கட்ட போட்டுல காணிக்கு வந்துட்டு நீ சொல்ல கொண்டு அச்சில் குமிநாட பொக்கிசம் இயேசுவின் நற்செய்தி எல்லாத்திலும் இருக்க வேண்டும். இயேசு நம் பாவங்களை சிலுவை பாவங்களை மன்னித்தார். பாவ மன்னிப்பு மனுஷரும் இல்லை. ஸ்டாச்சூஸ் நம் எல்லாருக்கும் தோத்திரம். நான் ஜேக்கப் ஜான், கார்மெல் ஜூனியர் மினிஸ்ட்ரி. பரமண்டல ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் எங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடைய சுவாமி. ஆமேன் என்பவை மத்தேயு 6:9-13 வரை. என் அன்பு தெய்வமே இயேசுவே, என்னை சிபன்னாவின் கேத்தரினாக படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த உலகத்திலே நீர் ஒருவரே போதும். உண்மையின்றி வேறு தேவர்கள் எனக்கு வேண்டாம் சுவாமி. உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். உமக்கென்று நான் ஏதாவது கொடுக்க வேண்டும். என்னுடைய கண்ணிமைகளையே உமக்கு கொடுக்கிறேன். நீர் ஒருவரே எனக்கு போதும். இந்த அறையிலே போய் ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நன்றி கர்த்தாவே. இந்த உலகத்திலே எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி. இந்த துறவற வாழ்க்கையே எனக்கு போதும். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உமக்கென்று நாங்கள் வாழ்கிறோம் சுவாமி. நான் வாழ வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். எனக்கு உணவு அவசியம் இல்லை சுவாமி. உம்முடைய நற்கருணையே எனக்கு போதும். உண்மையே நோக்கி பார்க்கிறேன். அநேக மக்களுக்கு, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இங்கே நோய்பட்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இங்கே பிளேக் நோயில அவதிப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டும். உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நீர் இந்த உலகத்திலே உண்மை என்றே நாங்கள் வேற எதையும் நினைக்க மாட்டோம் சுவாமி. உண்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். நன்றி சுவாமி. மகிழ்ச்சி. மார்ட்டின் லூத்தர் அச்சு இயந்திரம். ஐரோப்பிய வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களில் ஒன்றான மார்ட்டின் லூத்தர் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை சவால் செய்த ஒரு துறவியானார். அவர் கிறிஸ்துவனிடத்தின் புரொட்டஸ்டன்ட் இயக்கத்தை தொடங்கினார். அச்சத்தின் மார்ட்டின் லூத்தர் செய்திகளை அவரை பின்பற்றுபவர்களுக்கும் யூரோப்பின்
படித்த மக்களுக்கும் எளிதாக கடத்த உதவியது. அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தகவல் தொடர்புகளை கையால் எழுதப்பட வேண்டும். இது மிக நீண்ட மற்றும் விலை உயர்ந்த செயலாகும். கத்தோலிக்க திருச்சபை விமர்சன அவரது 95 ஆய்வர்கள் போன்ற அவரது கருத்துக்களை பெருமளவில் உற்பத்தி செய்ய அச்சகம் லூத்தருக்கு அனுமதித்தது. மேலும் இந்த கருத்துக்களை ஐரோப்பா முழுவதும் பரப்பியது. லூத்தர் பைபிளை ஜெர்மனிய மொழியில் மொழிபெயர்த்தார். அதனால் சாதாரண மக்கள் அதனை படிக்க முடிந்தது. அச்சு இயந்திரம். புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தில் அச்சு இயந்திரம் முக்கிய பங்கு வகித்தது. ஐரோப்பா முழுவதும் சீர்திருத்த கருத்துக்களை விரைவாக பரப்ப உதவியது. மலிவு விலையில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள், துண்டு பிரசுரங்கள் உதவியால் போதனைகளை வெகுஜனங்கள் அறிந்து கொள்ள உதவியாக இருந்தது. அச்சிடப்பட்ட நூல்கள் சீர்திருத்த கோட்பாடு வேதத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்தன. மார்ட்டின் லூத்தர் 95 ஆய்வறிக்கைகள் மற்றும் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் போன்றவை பரவலாக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். 24வது சங்கீதம். பூமி அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறானே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்புற வேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்புற வேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே என் பெயர் சந்தியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வசனம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவர், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் வைத்திருக்கும் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தவறமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை ஒரு கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பெயர் மோகன்ராஜ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயமுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை.
அன்பு தன்னை புகையாது, இருமா பீராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு நாளும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களிலும் ஓய்ந்து போம், அந்திய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஓய்ந்து போம். என் பெயர் கௌதம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கும் பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருக்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை, சம்பாதித்து அரும்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்க்கும். என் பெயர் தனுஷ்கா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மத்தேயு 5 அதிகாரம் 3 முதல் 10 வரை. ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்தரீர் எனப்படுவார்கள். நீதியின் மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் பெயர் ஜெகதீஷ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகும். என் பெயர் அனிதா. 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமுமாகிறது. அதினுள்ளே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையுடன் உண்டாகப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகின்றவைகள் தோன்றப்படுகின்றவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிவிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். என் பெயர் வசந்த்குமார். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் யாதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், நியாயாதிபதிகள், யோசுவா, ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், யோனா, மிகா, நாகூம், அபகுக், செப்பன்யா, ஆகாய், மல்கியா, சாகாய், மல்கியா. என் பெயர் பிரகதி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய
இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பது தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவிடாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி அல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பறவை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரோ வழியை அழியும். என் பெயர் ஜீவானந்தம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10 கட்டளைகள். என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாரென்று விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க தீர்ப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசிர்க்க நினைப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருக்குள் யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. என் பெயர் ஹரிஹரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் சீமோன் பேதுரு, சபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், அத்திரை, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தாதேயு, கானானியாகிய சீமோன், யூதாஸ்கரியோத்து. என் பெயர் பியூலா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். புதிய ஏற்பாடு ஆகமங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். என் பெயர் பிரீத்தி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் கம்பீரமாக பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு சந்ததியின் முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவர் நம்மை உண்டாக்கினார். அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரமாணங்களில் புகழ்ச்சியோடும் பிரேசித்தார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. என் பெயர் விஷாலி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பெறுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும்
தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். என் பெயர் ஸ்வேதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். 7 நாணயங்கள். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவ அப்பன் நானே. வானத்தில் இருந்து இறங்கின ஜீவப்பன் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என் பெயர் காவியஸ்தி. பரமண்டல ஜபம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி ஆகும்.